வெட்கம் கெட்ட செயல், அவ்வளோதான். அதுக்கு மேலே விமர்சிக்க ஒன்றும் இல்லை. இல்லை நீங்கள் இப்படி அரைச்சிட்டு அந்த சம்பவத்தை அதுக்கு மேலே கேள்வி கேட்காதீங்க, வேண்டாம். இல்லை அவங்க என்ன அதை சொல்கிறாங்கன்னு நான் கேட்குறேன். பாஜக யாரும் எங்களை தொட்டுக்க முடியாது. அதான் சொன்னேன், உங்க துணிச்சலை காட்டுவதற்கு ஏன் அவங்க ஆன்மா மேல ஏறி மிதிக்கிறீங்கன்னு கடந்து வந்துட்டு திருப்பி அதை பேச வேண்டாம், வேற கேளுங்க. இப்போ ஆதவ் இப்போ விஜய் கட்சியினுடைய ஸ்டாண்டு இப்போ பாஜகவோட இல்லை, நாங்கள் தனித்து நிற்க போகிறோங்கிற கான்செப்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. அப்படி தான் இப்போ சொல்கிறாங்க. பெரம்பூரில் விஜய் சென்னையை அது கேட்குறதுக்கு முன்னாடி சென்னை அப்படிங்கிறது இப்போ திமுக கோட்டையெல்லாம் இல்லை, விஜய் கோட்டையாக மாறிடுச்சுன்னு அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்க. சென்னையிலேயே முக்கியமான தாவேகா பிரமுகர்களை சென்னையை பேஸ் பண்ணி நிற்கிறாங்க. ஏன்னா இந்த சென்னையை பேஸ் பண்ணி தான் திமுக வளர்ந்துச்சு. 57லேருந்து தொடர்ச்சியாக இன்றைக்கி வரையும் சென்னையை திமுக கையில் வச்சிருக்கேன்னா சென்னையை பேஸ் பண்ணி அதே மாதிரி விஜய் வளர்றாரு. தொடர்ச்சியெல்லாம் திமுக கையில் வைக்கல. இந்த வீராணம் திட்டத்தை ஜெயலலிதா கொண்டு வந்த போதே அதற்கடுத்து நடந்த அத்தனை தேர்தலில் இது அதிமுக திமுகவின் கோட்டை என்பது தகர்ந்துடுச்சு ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி திமுக அதை மீட்டெடுத்திருக்கு. கடந்த தேர்தலில் எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெற்றான். ஒரு தொகுதியில் கூட இந்த வருது மட்டும் இல்லை, இந்த 47 தொகுதி மதுராந்தகம் வரைக்கும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னையில் 47ல் 46 திமுக ஜெயிச்சது, மதுராந்தகம் தவிர. மயிலாப்பூர் கூட ஜெயிச்சிச்சு. நீங்கள் 46 ஜெயிச்சாச்சு ஒன்னா சொல்லுங்களேன். அந்த அளவுக்கு ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகுதான் திரும்பி அந்த கோட்டையை மீட்டெடுத்தாங்க. நீங்க சொன்னதுடைய திருத்தத்தை நான் சொன்னேன். தொடர்ச்சியெல்லாம் கோட்டையா இல்ல, 11க்கு அப்புறம் இல்ல பாதி ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் மொத்தமா ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க, 1-2 தவிர ஜெயிக்க ஆரம்பிச்சாங்கன்னு கிட்டத்தட்ட சென்னை தன் கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டார் ஜெயலலிதா. அவருடைய மரணத்திற்கு பிறகு திருப்பி தென் சென்னையில டெபாசிட் போற அளவுக்கு, மத்திய சென்னையில டெபாசிட் போற அளவுக்கு படுதோல்வியை சந்திக்கிற அளவுக்கு அதிமுக பலவீனப்பட்டு போச்சு. எந்த கோட்டையை மீட்டெடுத்தாரோ ஜெயலலிதா, அந்த கோட்டையை அதே எடப்பாடி தலைமையிலான OPS தலைமையிலான திமுகவோட மீண்டும் தாரை வார்த்தது. அது ஒரு உண்மை. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கே நிற்கிறதுங்கிறது அந்த கட்சியினுடைய உரிமை, தலைவருடைய உரிமை. நாம் எங்கே நிற்கணும், ஒரு தொகுதியில் நிற்கலாமா, 2 தொகுதியில் நிற்கலாமாங்கிறது விஜயினுடைய உரிமை. நம்ம அதை கேள்வி கேட்க முடியாது. அப்போ சென்னையில் தான் இந்த வாக்கு அதிகமாக இருக்குன்னா, அப்போ நீங்கள் 42%, 38 வரிசையாக சொல்லிட்டு இருந்தீங்களே ஆவரேஜாக தமிழ்நாடு முழுக்க, அப்போ ரூரல் இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். அந்த கிராம பகுதிகளுக்கு, ரூரல் ஏரியாக்களுக்கு, தொண்டர்களுக்கு, கட்சியினருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும்னா விஜய் அந்த பகுதியில் போட்டிடணும், அந்த பகுதியிலையும் போட்டிடணும். அதனால தான் அவர் திருச்சி, பெரம்பூர் அப்படின்னு மனசில் வச்சிருக்க தகவல் வருது. முதல்ல அறிவிக்கட்டும், தொண்டர்களுக்கு உற்சாகத்தை தரும். சென்னையில் என்ன ஒரு இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும். பெரம்பூர் சுற்றி இருக்கிற தொகுதிகள்லையோ சென்னை மாநகர்லையோ ஒரு பேசு பொருளாக அது மாறும். அந்த கட்சிக்கும் விஜய்க்கும் அது உற்சாகம் தரணும் அவங்களும் நம்புறாங்க. அதில் உண்மை இருக்குன்னு நானும் நம்புறேன்.